ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எம்டி டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 10 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் செய்யறதுக்கு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எம்டி டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்டி டிஃபன் சாம்பார் செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் துவரம்பருப்பு கழுவி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போடுங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பூண்டு அப்படியே போட்டு பாயில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. தேவையான புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்புக்குள்ளே நம்ம இது போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கினீங்கன்னா சூப்பரான எம்டி டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.